ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸ், அதாவது மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு தான் இந்த ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்க போது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து 2 சைஸ் அவைலபிளாக இருக்குது கடைகளில். சின்னது அண்ட் பெரிய சைஸில் இருக்குது. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸில் தான் எடுத்திருக்கேன். எதில் வேணாலும் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செய்யலாம், சின்னதுலேயும் செய்யலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை வந்து அப்படி டேரெக்டாக ஊற்றிடுறேன். நீங்கள் அடுப்பில் வச்சு கூட பண்ணலாம், பட் இதுவே வந்துட்டு நமக்கு போதுமானது. நல்லா சூடான தண்ணியை ஊற்றிட்டு அது ஒரு 5 நிமிஷம் அதில் ஊற வச்சுருங்க. ஸோ அந்த நல்லா சூடில் ஊறும்போது அது ரொம்ப சாஃப்டாக ஊறி கிடச்சிரும் நமக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியெலாம் எடுத்துக்கிச்சுன்னு. ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஊறிடுச்சு. ஸோ இப்போ இதை நல்லா அந்த சுடுதண்ணிலேருந்து வடிகட்டிட்டு 2-3 டைம் தண்ணியில் அலசிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் வளன்னு ஒரு மாதிரி தண்ணி வரும். ஸோ அந்த போகிற வரைக்கும் ஒரு 3-4 டைம்ஸ் நீங்கள் தண்ணியில் இந்த மாதிரி அலசி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. சோயா சங்க்ஸ் வந்து நிறைய தண்ணி உறிஞ்சிடும் டக்குன்னு. ஸோ நம்ம இந்த ஸ்நாக்குக்கு ரொம்ப தண்ணியோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொதன்னு ஆகிடும். அதனால பிழிஞ்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ஒரு 4-5 பல் பெரிய பல் அண்ட் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவோட காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் 2 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ்க்கு. அண்ட் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினா எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். சொன்ன மாதிரி சோயாவில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி நீங்கள் எதுவுமே ஊற்றாமல் தான் நீங்கள் அரைக்கணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு. காரத்துக்கு ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இப்போது கொஞ்சமாக ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். டோட்டலாக இதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கையால் எல்லா பக்கமுமே எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, மசாலா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு பைண்டிங் கிடைக்கிறதுக்காக மைதா மாவு எடுத்திருக்கேன். இது டோட்டலாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணணும். 2 கப் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா நம்ம ஆட் பண்ணணும். மைதா இல்லை கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கையிலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த மாவு எல்லா பக்கமே கோட்டாகி நமக்கு எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரும். இன்கேஸ் உங்களுக்கு எண்ணெயில் போட்டோன்னே பிரிஞ்சு வருது அப்படின்னா மைதாவோ இல்லை மாவு எதுவுமே பத்தலை அப்படின்னு அர்த்தம். கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து உருண்டை பிடிக்க வருது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே தட்டி எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு 5 to 10 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம போடும்போது எதுவுமே வந்துட்டு வரும். அண்ட் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். ரொம்பவே அப்படி இல்லைன்னா எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா நிறையா எண்ணெய் குடிச்சிரும். ஸோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது, ரொம்ப எண்ணெயாக இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. கொஞ்ச நேரம் அந்த சூட்டில் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க. உடனே திருப்பிட்டிங்க அப்படின்னா உடஞ்சிரும். நான் வந்து தெரியாமல் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் கருகரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு 2 இது. கரெக்டான டைமில் திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். இது வந்து நீங்கள் எக்கில் டிப் பண்ணணும் இல்லை பிரெட் க்ரம்ஸ் போடணும்னு எந்த அவசியமும் இல்லை. சோயாவே ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா சிக்கனில் செஞ்ச மாதிரி தான் இருக்கும். யாருமே வந்துட்டு இது வெஜிடேரியன் சொன்னால் நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்நாக் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.